எல்லோருக்கும் வணக்கம். ஒன்றாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் தேடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களுடைய வாழ்வியல்ல ஒன்றி போன ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. ஒவ்வொரு இயக்கமும் ஒரு தலைவர் ஆரம்பித்திருப்பாங்க. அந்த தலைவருக்கு பின்னாடி தொண்டர்கள் சேர்ந்திருப்பாங்க. அதற்கு பின்னால அந்த இயக்கம் மிகப்பெரிய அளவில் வந்திருக்கும். அது நிறைய இயக்கங்களை பார்க்கலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த கட்சியை தொடங்கியவர் ஒரு கடைக்கோடி தொண்டர். ஒரு தொண்டர் தொடங்கிய இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொண்டு அந்த இயக்கத்தை மாபெரும் வெற்றி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாற்றியவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பு அந்த இயக்கத்தை மிகப்பெரிய அளவுல மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தவர் யார் என்றால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய இதயங்கள்ல குடியிருந்தவர். அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இன்று கட்சிக்கு தான் தலைமை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்காக ஒவ்வொரு கட்சியினருடைய வாசல்லையும் தன்னுடைய அணியினரை அனுப்பி கூட்டணிக்கு வாங்க வாங்க என்று சொல்லி கூப்பிடிய அந்த விஷயம் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நெஞ்சையும் பதற வைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கூட்டணிக்காக நம்மளுடைய அலுவலகத்துல எத்தனை கட்சிகள் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் காத்திருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்று சின்ன சின்ன கட்சிகள்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி அணியினர் போய் கெஞ்சக்கூடிய விஷயம் எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் விரும்பக்கூடிய செயலாக இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குமே ஆனால் இன்றும் தமிழகத்துல வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 நாம் தான் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேளையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை பிளவுபடுத்தி இன்று அந்த பிளவின் காரணமாக நம்மை எந்த ஒரு கட்சியுமே மதிக்காத ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளி இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் 40க்கு 40 தொகுதியிலே நாங்க தனிச்சுதான் நிக்க போறோம். அம்மா அவர்கள் எப்படி தேர்தலில் சந்திச்சாங்களோ அதே போல நிக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏன் திடீர்னு கூட்டணி கட்சிகிட்ட போறீங்க? ஏன் உங்களுக்கு 10 சீட்டு தர்றோம், 5 சீட்டு தர்றோம், 4 சீட்டு தர்றோம் கூட்டணி பத்தி பேசுறீங்க? தனிச்சு நின்றுட்டு போலாமே. அப்ப உங்களுடைய தலைமை பெண்பிற்கென்று தமிழகத்துல ஓட்டு கிடையாது. சின்ன உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அந்த சின்னத்துக்கான வழக்கையும் இப்ப சமீபத்தில் கூட தொடர்ந்து இருக்கிறாங்க. கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக சின்னமான சிவில் வழக்கு முடிவதற்கு முன்பாக யாருக்கும் சின்னம் ஒதுங்கக்கூடாது என்பதற்காக. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதை வைத்து உங்களால் அரசியல் செய்ய முடியும்? கழக தொண்டர்கள் உங்கள் பின்னால் இல்லை, தமிழக மக்கள் உங்களை விரும்பவில்லை, எதிர்கட்சியினர் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு யாரை ஏமாத்துவதற்காக இது போன்ற வேலையில் நீங்க ஈடுபடுறீங்க? ஏற்கனவே கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகர் ஐயா பண்ருட்டியார் அவர்கள் சொல்லிவிட்டார். புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் எங்களுடைய அணி போட்டியிடும். எங்களுடைய அணி என்பது எங்களுடைய கூட்டணி சேர்ந்த ஒரு அணி கட்டமைப்போம். அந்த அணி 40 தொகுதியிலும் போட்டியிடும். பெருவாரியான இடங்கள்ல வெற்றியை பெறுவோம். தமிழகத்தினுடைய 2026 முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவார் என்பதை ஆணித்தனமாக அடித்து சொல்லிவிட்டார். கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சமீபத்தில் நடந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் கூட அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி இந்த இயக்கம் இருந்ததோ அம்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை போல எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி கவலை இல்லை, கட்சியினுடைய பைலாவை பற்றி கவலை இல்லை. கார்பரேட் கம்பெனிகளும் எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பணம் வைத்திருப்பவர்களும் இந்த கட்சிக்கு உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் ஒரு நாளும் ஈடேறாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழனிக்கே காவடி எடுத்தாலும் கூட அவரால் ஒரு கூட்டணியை உருவாக்குவது என்பது கடினமான ஒரு விஷயம் தான். இல்லை அவருடைய பார்வையிலே பார்த்தோம் அப்படின்னா கூட பாமக 10 சீட்டு கேட்குறாங்க, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் உட்பட 10+1. அப்போ அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா தேமுதிக 7 சீட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் கேட்குறாங்க 7+1. இதே 17 தொகுதிகள் ஆகிவிடுகிறது. அதுபோக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் அவங்கள்ட்ட 1 சீட்டு 2 சீட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மொத்தத்துக்கே 5 சீட்டு 6 சீட்டு அந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டியிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணி விட்டாரா? அவருடைய எண்ணம், அவருடைய செயல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு சுத்தமாக புரியவில்லை. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவருடன் சார்ந்திருந்த தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று பாஜகவோட அந்த இடப்பங்கீடை பற்றி பேச ஆரம்பிச்சு விட்டாங்க. மறுபடியும் அண்ணன் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் தான் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர். அவர் இன்னைக்கு பாஜகவுடன் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க தொகுதி பங்கீடை பற்றி விரைவில் பேச போறோம், எங்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய வேளையில இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையா? இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கென்று தனி செல்வாக்கு கிடையாது. அதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றிணைந்தால் ஒருங்கிணைந்தால் ஒற்றுமையாக இருந்தால் உண்டு வாழ்வு, இல்லையேல் அனைவருக்குமே தாழ்வு என்பதுதான் நிதர்சனமான கள நிலவரம். நன்றி.